திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. மிக் 21 ரக விமானங்களுக்கு விடை கொடுக்கும் நிகழ்ச்சி சண்டிகரில் நடைபெற்று வருகிறது. அங்கு நடந்து வரும் சாகச காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக மிக் 21 ரக விமானங்கள் விமானப்படையில் சேவையாற்றி வந்தன. நாட்டின் பாதுகாப்பிற்கும் முதுகெலும்பாக விளங்கி வந்தன. இந்த நிலையில் மிக் 21 ரக விமானங்களுக்கு விடை கொடுக்கும் நிகழ்ச்சி சண்டிகரில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த நிகழ்வு தொடங்கியிருக்கிறது. சாகச காட்சிகளும் நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மிக் 21 ரக விமானங்களுக்கு விடை கொடுக்கும் நிகழ்ச்சி சண்டிகரில் நடைபெற்று வரும் நிலையில் இந்திய தேசிய கொடி வடிவிலான பாராசூட் மூலமாக விமானப்படை வீரர் ஒருவர் வந்திறங்கிய காட்சிகளை நாம் பார்த்தோம். மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய தேசிய கொடி வடிவில் பாராசூட் வடிவமைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் மூலமாக விமானப்படை வீரர் ஒருவர் வந்திறங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு விமானப்படை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றிருக்கிறார். வீரர்களின் சாகசத்தை அவர் பார்த்து வரும் காட்சிகளில் நாம் பார்க்கிறோம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் தற்போது மிக் 21 ரக விமானங்களுக்கு விடை கொடுக்கும் நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நிகழ்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். 6 தசாப்தங்களாக இந்திய விமானப்படையில் சிறப்பாக சேவை வழங்கிய மிக் 21 விமானங்கள் இன்றுடன் ஓய்வு பெறுகின்றன. மிகவும் பழமையான விமானமாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இந்திய விமானப்படையின் முதுகுத்தண்டு போல வலுவாக இருந்த இந்த விமானப்படை தற்போது ஓய்வு பெறுகிறது. ஏனென்றால் தற்போது தொழில்நுட்பம் மாறி வருகிறது. இந்தியா சுகோய், ரஃபால், மிராஜ் போன்ற பல்வேறு விமானங்களை விமானப்படைக்காக வாங்கியிருக்கிறது. அந்த விமானங்கள் தங்களுடைய சேவைகளை செய்து வருகின்றன. இத்தகைய சூழலில்தான் பல்வேறு போர்களிலே இந்தியாவுக்கு பக்கபலமாக இருந்த மிக் விமானங்கள் ஓய்வு பெறுகின்றன. அதற்கான ஃபேர்வெல் ஃபிளைட் என்று சொல்லப்படும் இறுதி விமான பயணம் இன்று நடைபெறுகிறது. இந்திய விமானப்படையின் தலைவரே இதில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற கார்கில் போர் மற்றும் இந்தியாவின் எல்லை தாண்டி தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் ஆகியவற்றிலும் மிக் விமானங்கள் பங்கு பெற்றிருந்தன. பாகிஸ்தான் F-16 விமானம் இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்க முயற்சி செய்த போது விங் கமாண்டர் அபிநந்தன் பயணித்த மிக் 21 பைசன் விமானம், பைசன் என்ற முறையிலே அது மாடிஃபை என்று சொல்வார்கள். அதாவது அந்த விமானத்துக்கு புதிய
தொழில்நுட்பங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு அது நவீனமயமாக்கப்பட்டிருந்தது. அந்த விமானம் F-16 விமானத்தையே தாக்கி வீழ்த்தியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் மிக் பைசன் விமானமும் விபத்துக்குள்ளாகி விங் கமாண்டர் அபிநந்தன் பாகிஸ்தானிலே தரையிறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டது, விடுவிக்கப்பட்டது அனைத்தும் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அத்தகைய பெருமை கொண்டது மிக் 21 விமானம். இந்த விமானம் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெறுகிறது. கிட்டத்தட்ட இந்திய விமானப்படையைச் சேர்ந்த பெரும்பாலான விமானிகள் இந்த விமானத்திலே பயிற்சி பெற்றிருக்கிறார்கள், இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு மோதல் சூழல்களிலே இந்தியாவுக்கு உறுதுணையாக இருந்த விமானம் இன்றுடன் ஓய்வு பெறுகிறது என்பது மிகவும் நெகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது. மிகுந்த பிரியத்துடன் இந்த விமானத்துக்கு இந்திய விமானப்படை விடை கொடுக்கிறது. திலகவதி, மிக் 21 ரக விமானங்கள் இதற்கு முன்பு பங்கு பெற்ற முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூற முடியுமா கணபதி? மிக் 21 ரக விமானங்களுக்கு விடை கொடுக்கும் நிகழ்ச்சி சண்டிகரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.